இந்த மெரினா பீச்சுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு பேசுவோம் சார்? இது சென்னையில உள்ள ஒரு பெரிய கடற்கரை. அப்படியா? இன்னொன்னு ம். இந்த மாம்புலம் அப்படிம்பாங்கல்ல, அது மருகி மாம்பழம் ஆச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா, ஓஹோ. இந்த கடற்கரையில இருந்து ம். பெரிய நீண்ட நிலப்பரப்புகள் வந்து இருக்கிற ஒரு ஏரியா வந்து ஆ. மாம்புலம். சொல்ற மாதிரி. நீண்ட பரப்பு உள்ள இடம். அது பக்கத்துல உள்ள கடற்கரை. சரி. இன்னொன்னு இந்த ஆழ் கடல்ல பாருங்க. ம். ம். அதுக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம் வந்திருக்க போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க. ம். ஆனா இந்த இயற்கை எவ்வளவு பெரிய அதிசயம்னா, ம். அதுல மீனை பிடிச்சி நாளைக்கு உங்க வீட்டுல அந்த மீன் வந்து கிடக்கும். சட்டிக்குள்ள கிடக்கும். அடுப்புல குழம்புல கொதிச்சுட்டு ஆமா, இருக்கும். அடுத்த 2 மணி நேரத்துல உங்க வயிற்றுக்குள்ள அந்த மீன் போகும். ம். நீங்க நினைப்பீங்க இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, நம்ம எங்கேயே இருக்கோம் அப்படின்னு. ஆமா ஆமா. அந்த ஆழ்கடலுக்கும் அங்க உள்ள நடுக்கடல்ல உள்ள மீன் உங்க வயிற்றுக்குள்ள போயிடும். ஆழ்கடல் மீனா இருந்தாலும் நம்ம அடுப்பங்கரைக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கறத அருமையா சொல்றீங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு தான் எவ்வளவு மகிழ்ச்சின்னு. இந்த கடற்கரையில விளையாடுறது வந்து காதலர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த குழந்தை உட்பட அனைவருக்குமே இந்த கடல் மணல்ல பார்த்த உடனே இறங்கி ஓடி வந்து அந்த தண்ணீரில் கால் நனைத்தல் அப்படிங்கிறது தான். அலைகள் வந்து இழுக்கத்தான் செய்யுது. என்ன இங்க பாருங்க, பிரம்மாண்டமான அலை. இப்போ முள்ளால எடுக்கிற மாதிரி நகர இறைச்சல கடல் அலைகளின் இறைச்சலால எடுக்காங்களோ பேசவும் சார்? இருக்கலாம். சில விஷயங்கள் இருக்குல்ல, பார்க்க பார்க்க அலுப்பூட்டாத சில விஷயங்கள் இருக்கு. யானை, மலை, ட்ரெயின், இந்த மாதிரி பெரிய மலை, பெரிய ட்ரெயின், அத்தை பொண்ணு, இது மாதிரி பார்க்க அலுப்பூட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று இந்த கடல். இன்னொன்று இந்த கடலில் உள்ள ஒரு பெரிய சிறப்பே, இந்த வைஷ்ணவ மார்க்கத்தில் 2 இதை கோவிலாக கருதுவாங்க. 2 கோயில்களுமே வந்து அரூப பொருளாக இருக்கும். ஒன்று வந்து இந்த இதை திருப்பார்கடல் 108ல் இது ஒன்று, இன்னொன்று பரமபதம். இந்த பெரிய இந்த கடலையே வந்து ஒரு கோவிலாக உருவகம் பண்ணுற ஒரு மரபு அது அவங்களுக்கு உண்டு, வைஷ்ணவ மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு. இது கோவில் என்றால் இறைவன் யார்? திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாடலே வச்சிருப்பாங்க. நாராயணன் பள்ளி கொண்ட ஒரு திருப்பார்கடல்னு அவங்களோட நம்பிக்கை. அதனால நீங்கள் நிறைய வைஷ்ணவர்களை பார்த்தீங்கன்னா அந்த நீரை எடுத்து அப்படி தலையில தெளிக்கிறது. இப்போ இங்கே மக்கள்லாம் கடற்கரைக்கு வராங்கல்ல, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கடலோட இணைந்த இந்த மண்ணை தான் அதிகமா கொண்டாடிட்டு போவாங்க. ஓஹோ. அதாவது இந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குறோம், அந்த மண்ணை தோண்டி வந்து அதுல உள்ள நீர்ல விளையாடுறது, அப்புறம் மணல் வீடு கட்டுறது. நீங்களும் சின்ன பிள்ளைல திருச்செந்தூர், உங்க ஊர் பக்கத்துல இருக்க திருச்செந்தூர் கடற்கரையில அதெல்லாம் கட்டியிருப்பீங்க. என்ன அதனாலதான் 50 நிலம் முதன்மை, அதன் மேலதான் எல்லாமே இருக்கட்டும். இன்னொன்னு, நம்ம கிணற்று தவளைன்னு சொல்லுவோம். விவரம் தெரியாம உள்ளூருக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஆட்கள் கிணற்று தவளை. இந்த கடல்வாழ் ஜீவராசிகளுக்கு வந்து மனிதர்களுக்குள்ள கிணற்று தவளை. என்ன 75% வந்து இந்த பூமியில வந்து கடல். அப்படிதானே? உண்மைக்கும் கடல் தவளைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நம்ம பார்த்து பாவம், இவங்க நிலத்தவளைகள் வந்து நம்மள வந்து நிலத்தவளைகள் சொல்லலாம். நம்ம அதே மாதிரி நம்ம மொழியில ஒரு பெரிய ஒரு சித்து விளையாட்டு என்ன தெரியுமா? வாக்கியாங்கரை, ஆத்தாங்கரை, குளத்தாங்கரை, கடற்கரை. நீ இவ்வளவு பெருசா இருந்ததுனால, இவ்வளவு இதா இருந்ததுனால நாங்க வந்து ஒரு பெருசா எல்லாம் அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதே மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து கடல் பாக்குற வாய்ப்பும் மலை பாக்குற வாய்ப்பும் கிடைக்காது. இப்ப ஒருத்தர் மத்திய பிரதேசத்துல பிறந்திருக்காருன்னு வைங்களேன், ஒரு ஸ்லோப்பா உள்ள கடல் பார்க்காம இறந்து போனவங்க இருப்பாங்க. கடல்னு ஒண்ணு வந்து வாழ்நாள்ல பார்க்காம இருக்கு. நம்ம இப்ப தமிழ்நாட்டுல ஒரு உள்ளடங்கின கிராமத்துல பாலைவனம் பார்க்காம இறந்து போயிருப்பாங்க, ராஜஸ்தான்ல உள்ள. ஆனா இப்போ இருக்கிற உலகத்துல வந்து அது கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏன்னா இவ்வளவு போக்குவரத்து கிடையாதுங்கனால கடலை பார்க்காத மனிதர்களும் கூட வாழ்ந்து மடிந்திருக்கும். ஆனா ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த யாரையாவது இந்த காதல் திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஆற்றுப்படுத்துறதுக்கு, அதை வந்து மென்மைப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. சரி, கடல்ல உள்ள உப்பும் மலையில உள்ள நார்த்தங்காவும் ஒண்ணு சேராதா, சேர்ந்திருக்குல்ல, அதே மாதிரி அது இன்னாருக்கு எழுதி வச்சுப்பான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மனிதனை மலையில் விளையக்கூடிய அந்த நார்த்தையும் கடல்ல தண்ணீரில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்பும் சேர்ந்து ஒரு ஊறுகாயா உருவெடுத்திருக்கு. இவங்களும் ஒரு உறவை எப்படி துவங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பிரமிப்பானது. ஆனா அது வந்து மனுஷனுக்கு முன்னால, ஒரு சின்ன சாதாரண மனுஷனுக்கு முன்னால அந்த பிரமிப்பை எப்போ குறைக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க இவ்வளவு பெரிய கடலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. ஒரு நீங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பிரியமான ஒரு ஆள் அதுல வந்திருக்காருன்னு வைங்களேன். இப்ப நான் சொல்ல ஒரு உவகைக்கு சொல்றேன், ஒரு காதலி பழைய நினைச்ச ஒரு ஆள் வந்திருக்காருன்னு வைங்களேன்,
எனக்கு பாட்டே வந்து உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. இதை பார்த்துலாம் மின்னல் வராது. அதாவது இன்னொருத்தன் ஒரு கவிஞரை எழுதிட்டான் எப்படின்னா, அவன் காதலியை நினைச்சு உன் காலையில நினைக்கிறதுனால இந்த அலைகள் கூட வந்து நடுக்கடலுக்கு போகாம திரும்ப திரும்ப உங்க காலையிலே முட்டை. அதே மாதிரி இங்குள்ள காதலர்கள் காதலிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க பாருங்களேன். ஆமா, இது என்ன பிரமிப்புமா உன்னைய விட அப்படிங்கிற மாதிரி மாடல்ல பேசிக்கிட்டே இருக்கு. கடற்கரையில் காதலர்களுக்கா பஞ்சம். இந்த ஒரு திருக்குறள்ல அது ஒரு அதிசயம் என்னன்னா, விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது வந்து இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு பாட்டினா இவ்வளவு பெரிய கடல் இருந்தாலுமே எல்லாரும் பசியில செத்து போற மாதிரி குறள்ல சொன்னாலுமே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஆழிசூழ் உலகுங்கிற பொருள்ல இந்த உலகமே நீரால் சூழப்பட்டதுன்னு அவருக்கெல்லாம் எப்படி தெரியும்? இப்ப நம்ம வந்து இந்த இருக்கிற தென்காசி மாவட்டத்துக்கு வந்தா இந்த கடல் பெரிய பிரமிப்பா இருக்கு. ஆனா இந்த உலகமே இந்த பூமியே 2000 வருஷத்துக்கு மேல இங்க இருந்து ஒரு ட்ரோனை விட்டா தெரியும். ஆமா, ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து செயற்கைக்கோள் மூலமாக படம் எடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து விரிவான தகவல்கள் வந்து கிடைக்குது. இதெல்லாம் இல்லாத காலத்திலயும் வந்து அவங்க வந்து அறிந்து ஆராய்ந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது பிரமிப்பு தான். அதே மாதிரி கடல் போன்ற பிரமிப்பு. இது எவ்வளவு அறிவியல் ரீதியா இருக்கு. ஏன் உப்பு வந்துச்சு, இதுல ஏன் சோடியம் வந்துச்சுன்னு சொன்னாலுமே நமக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு அதுக்குள்ள கிடைக்கிறது மனசு வர மாட்டேங்குது. ஆனா ஒரு கதை சின்ன வயசுல ஒரு உப்ப சிந்திர திருகையை களவாண்டுட்டு போகும்போது அந்த படகோட எல்லாரும் உள்ள கலந்துட்டாங்களாம். இந்த இது நன்னீரா இருக்கும் போகும்போது அதுல இருந்து வர்ற உப்புகள் இன்னும் வந்துகிட்டே இருந்து கடல் ஏன் உப்பு கரிக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை மறக்க மாட்டேங்குது. ஓஹோ, பாட்டி நிலால வடச்சிட்ட கதை மாதிரி ஒரு கதை இருக்கு. நானும் கேட்டிருக்கேன் கேசவன் சார். ஆமா ஆமா ஆமா.